நமஸ்தே ஃப்ரெண்ட்ஸ். ஹிந்தியில் சிம்பிள் சென்டென்ஸ் பார்க்கலாம். வாபஸ் ஜாவோ. வாபஸ் ஜாவோ அப்படின்னா திரும்ப போ. நான் இங்கிலீஷ்லையும் எழுதியிருக்கேன், பார்த்துக்கோங்க. வாபஸ் ஜாயியே, திரும்ப போங்க. ஜாவோ அப்படின்னா போ, ஜாயியேனா போங்க. நம்ம ரெஸ்பெக்டாக சொல்கிறப்ப ஜாயியே என்ற வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணிக்கணும். இப்போ நம்ம சின்ன குழந்தைங்களை சொல்கிறோம் அப்படின்னா ஜாவோன்னு சொல்லலாம். இதே நம்ம பெரியவங்களை சொல்கிறோம் அப்படின்னா ஜாயியே அப்படின்னு யூஸ் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு வாபஸ் ஆவோ. வாபஸ் ஆவோ அப்படின்னா திரும்ப வா. இங்கிலீஷும் எழுதியிருக்கேன், பார்த்துக்கோங்க. வாபஸ் ஆயியே, திரும்ப வாங்க. வாபஸ் ஆயியே, திரும்ப வாங்க. ஆயியேனா வாங்க. சோச்கர் போலோ, யோசித்து சொல். சோச்கர் அப்படின்னா யோசிக்கிறது, போலோ அப்படின்னா சொல்கிறது. சோச்கர் போலோ அப்படின்னா யோசிச்சு சொல். ஓகே, மறுபடியும் பார்ப்போம். வாபஸ் ஜாவோ, திரும்ப போ. வாபஸ் ஜாயியே, திரும்ப போங்க. வாபஸ் ஆவோ, திரும்ப வா. வாபஸ் ஆயியே, திரும்ப வாங்க. சோச்கர் போலோ, யோசிச்சு சொல்லு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் சொல்லிக் கொடுத்த இந்த சிம்பிள் சென்டென்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, தன்யவாத்.